பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கண்களை மூடிடுங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய சத்தம் எங்களுக்குள்ள கேட்கப்படட்டும். இதன் நிமித்தம் நாங்கள் பலன் அடைய நீங்கள் எங்களுக்கு உதவி செய்திருளுங்க. வல்லமையின் கரம் எங்களை நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த சங்கீதக்காரன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் என்ன செய்கிறேன். ஒத்தாசைனா என்ன அர்த்தம்னா, எனக்கு உதவி செய்கிற என் ஆண்டவருக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ இங்க இருக்கிற எல்லாருமே ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமான்னு வாலிப தங்கச்சிகளா பேனாவை எடுத்துக்கிறீங்க. நீ நோட்டு பேனாலாம் வச்சிருக்கிறீங்களா? கன்னத்தில் கை வைக்கக்கூடாது, நிமிந்து கவனிக்கணும், கவனமாக கவனிக்கணும். ஆமே, அதனால் கவனிங்க. எல்லாரும் நோட்டு பேனா வச்சிருக்கிறவங்க எழுதி கொள்ளுங்க. கவனமாக ஆர்வத்தோட கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு 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 உணர்வு என்னன்னா, என்னுடைய ஆண்டவரிடத்துல இந்த மாதிரி ஒரு உதவி எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம என்ன செய்கிறோம், நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரும் உதவி செய்கிறவராகவே என்ன செய்கிறார், இருக்கிறார். கவனிங்க, என்னை பாருங்க, என்ன கவனிங்க. ஆண்டவரும் உதவி செய்கிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். மனுஷங்க நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உதவினாலே யாருக்கிட்ட இருந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம்னா மனிதர்களிடத்துல இருந்து தான் கிடைக்கும்னு நம்ம என்ன செய்கிறோம். ஆனா அந்த மனிதர்கள் நமக்கு உதவி செஞ்சாலுமே தேவனே அந்த மனிதனிடத்துல பேசி நீ போய் இந்த காரியத்தை செய்யின்னு சொல்லாம அந்த அற்புதம் நமக்கு என்ன செய்யாது, அந்த உதவி நமக்கு கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்துல இருந்துதான் நமக்கு என்ன வரும், உதவி வரும். அல்லேலூயா. அப்ப உதவி யார் இடத்துல இருந்தா கிடைக்கும் சொல்லுங்க, யார்கிட்ட தான் கிடைக்கும்? ஆண்டவரிடத்துல இருந்து தான் நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. அல்லேலூயா. இங்க இருக்கிற நிறைய பேர் நிறைய விதமான உதவிகளை நிறைய சிந்தைகளோட உட்கார்ந்து இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான நினைப்பு இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செஞ்சா நல்லா இருக்கும், எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செஞ்சா நல்லா இருக்கும் நினைக்கிறோமா? ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்தருள்வாராக. அல்லேலூயா. சில காரியங்களை வேகமா பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். லூக்கா எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 30 இருந்து வேகமா வாசிங்களே. லூக்கா எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரத்துல 30 இருந்து வாசிங்க. பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல். இந்த சம்பவத்தை நீங்க வீட்டுல வாசிங்க. சரி, கவனமா கவனிங்க. மெதுவா நீங்க பைபிளை எடுத்துக்கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. 37 இருந்து 30 இருந்து 38 வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, வீட்டில் போய் கூட வாட்சி பாருங்க. இந்த சம்பவத்தை லைட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும். பாவியான ஸ்திரீ, ஒரு பாவியான ஒரு பொண்ணை குறிச்சதான கொடுத்துருக்கிற ஒரு சம்பவம் இது. இந்த அம்மாவை குறித்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். இயேசு ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டில் உள்ள போன உடனே அந்த பரிசேயன் இவரை நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து இவரை நல்லா கவனிக்கணும்னு சொல்லி இந்த இயேசுவை உள்ள அழைச்சிட்டு போறார். இந்த சூழ்நிலையை அறிஞ்சு இந்த பாவியான பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யுது, போகுது. இந்த பொண்ணுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. என்ன உதவி அப்படின்னா, இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும். நல்ல கவனிங்க. முதல் உதவி என்ன உதவி அப்படின்னா, நம்ம நினைப்போம் ஏதாவது எனக்கு பொருள் கொடுக்க மாட்டாரா, வியாதி நீங்க மாட்டாதா அப்படிங்கிற உதவியை இந்த அம்மா தேடி போகல. இந்த அம்மா தேடி போன உதவி என்னன்னா, என் பாவத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு உணர்வோட கூட இந்த அம்மா போறாங்க. அம்மா என்னை கவனிங்க, தயவு செய்து தூக்கம் வந்தா முகத்தை கழுவிருங்க. நான் இன்னும் சொல்லி 2 நிமிஷம் கூட ஆகலை, உங்களுக்கு தூக்கம் வருது. ஆமேன். அப்போ உங்களை என்ன செய்யறதுனா, இப்போ கூட ஒரு சாட்சி கூட செல்லில் போட்டு காமிக்க சொல்லலாம். தேவகோட்டையில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, 50 வருஷமாக சர்ச்சுக்கு போனாங்களாம். 50 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறாங்களாம். 50 சர்ச்சுக்கு மேலே போயிட்டாங்க போல இருக்கு. பல சர்ச்சுக்கு மேலே போயிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இந்த சர்ச்சுக்கு இந்த 2 மாசத்துல எப்போ எந்த செய்தியை கேட்க போனாலும் எந்த ஆராதனையில் உட்கார்ந்தாலும் அப்படியே ஃபுல்லாக தூக்கம் சொக்குமா. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு தான் சொன்னாங்க சாட்சி, இந்த 2 மாசத்துல நடந்த ஒவ்வொரு ஆராதனையிலும் நான் கடந்துக்கிறேன், ஒரு நேரம் கூட எனக்கு தூக்கமே வரலைன்னு சொல்லிட்டு இப்போ தான் சாட்சி சொன்னாங்க. அதுக்கு மாறான சத்தியமா இங்கே என்ன செய்யுது, உட்காரும் போதே நீங்க கையை காலை இப்படி அமைக்கிறீங்க, இப்படி உட்காந்துக்கிறீங்க, நீட்டிக்கிறிய காலை, டவக்குன்னு உங்களுக்கு தூக்கம் வந்துருதா? நீங்க வந்தது எதுக்கு?
சொல்லுங்க, வந்தது எதுக்கு? தூங்குறதுக்கா? நீங்க தூங்குறதுக்கு உங்க வீட்டில் பாய் இருக்கு, தலைவாணி இருக்கு, பெட்டு இருக்கு, படுக்கிறதுக்கு இடம் கிடக்குது. நீங்க வீட்டில் தூங்கலாம்ல? இங்க வந்துதான் நல்லா உங்களுக்கு பேசும்போது தூக்கம் வருதோ? கவனிங்கத்தா, உங்களை ஆசீர்வாதமா மாத்துறதுக்குரிய வார்த்தை இது. கவனிங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு சத்தத்தை கேட்டுட்டு வர்றேன். தவக்கு நீங்க மாறுதலா என்ன செய்யுது? ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி கவனிங்க. இந்த அம்மாவுக்கு தான் செஞ்ச பாவத்தினாலேயே என்ன வந்துருச்சுன்னா, ஒரு பெரிய மனபாரம் இந்த அம்மாவை என்ன செஞ்சிருச்சு? அழுத்திருச்சு. மனபாரம். இந்த அம்மாவால நிம்மதியா இருக்க முடியல. தான் செஞ்ச இந்த பாவத்தின் நிமித்தம் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியும் இல்லை, தூக்கமும் இல்லை, சமாதானம் இல்லை. இப்ப இந்த அம்மா போய் யாராவது ஒரு மனுஷங்க கிட்ட போய், நான் இந்தந்த நபரிடத்துல தப்பா நடந்தேன், இந்தந்த நபரிடத்துல தவறா பேசினேன்னு சொன்னா, அவங்க மறுபடியும் தவறாதான் நினைப்பாங்களே ஒழிய, இப்படியா நடந்த, இப்படியா வாழ்ந்தான்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு மனிதர்களிடத்துல போய் இந்த காரியத்தை இந்த அம்மாவால என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. இப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு உதவி தேவை. என்ன தேவைனா, எனக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த பாவமும் என்னை விட்டு நீங்கப்படணும், அழிக்கப்படணும், காணாம போயிடணும். ஒரு புது மகளாய் நான் என்ன செய்யணும்? நான் வாழணுங்கிற உணர்வு இந்த அம்மாவுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு. இப்ப இந்த அம்மா இதற்காக என்ன செய்யறாங்கன்னா, இந்த அம்மாவுக்கு ஒத்தாசை கொடுக்கிற, இந்த அம்மாவுக்கு உதவி செய்கிற, இந்த அம்மாவுக்கு நன்மை செய்கிற ஒரு கடவுளை தேடி போகணும்னு சொல்லி இந்த அம்மா என்ன செய்யறாங்க? வருகிறார்கள். அல்லேலூயா. நான் இங்க சொல்றேங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்குள்ள பல வருடங்களுக்கு முன்பாக செய்த பாவங்கள் இன்ன வரைக்கும் உங்க இருதயத்தை குத்திக்கிட்டே இருக்கலாம், உங்க இருதயத்தை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். நீங்க ஜெபம் பண்ண போகும்போது அந்த பாவம் முன்னாடி வந்து நிற்கும். நீங்க ஆராதிக்க போகும்போது முன்னாடி வந்து நிற்கும். நீ என்ன பரிசுத்தமான ஆளா, நீ என்ன ஜெபம் பண்ண போற, நீ என்ன வேதத்தை படிக்க போற அப்படின்னு சொல்லி அந்த பாவம் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அப்போ இந்த பாவத்தை முற்றிலுமாய் அகற்றப்படாமல் உங்களுக்கு விடுதலை இல்லை. நேற்று கூட நீங்க பாத்தீங்கன்னா ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில ஒரு சம்பவம் அப்படி சொல்றாங்க. அதுல ஒரு வீடியோ எடுத்து கிளிப் எடுத்து போட்டிருந்தாங்க. அதுல சொல்லி இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு பயங்கர தண்ணி அடிக்கிற ஒரு நபர், ரொம்ப தண்ணி அடிக்கிறவர், அதாவது அந்த மதுபானத்தை அடிக்கிறவர், அவர் கஞ்சா அந்த கணேசு புயல் இதெல்லாம் போடுறவர். அவரால் ஒரு நிமிஷம் கூட போதை இல்லாமல் இருக்க முடியாது. அவருக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, பல விதங்கள்ல எத்தனையோ மந்திர கவர்கள் எல்லாம் கொண்டாந்து கட்டி, வீட்டுக்காரம்மா நைட்டு கட்டுவாங்களாம், காலையில எந்திரிச்சு அப்படி வேலைக்கு போறாப்புல போயிட்டு அப்படியே என்ன செய்வாங்களா, தண்ணி அடிச்சுட்டு அங்கனைக்குள்ள கலட்டி வச்சுட்டு தண்ணி அடிப்பாராம், மறுபடியும் வீட்டுக்கிட்ட வந்து கட்டி வச்சுக்கிட்டு வரான். என்னதான் சுச்சுவேஷனா இருந்தாலும் என்ன செய்ய முடியல, அவரை மாற்ற முடியல. ஒரு நாள் ஒரு வயதான ஒரு ஐயாட்ட கொண்டு போய் ஜெபம் பண்ண வச்சிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன இவருக்கு ஆண்டவரே பிடிக்காதான், இயேசுவே பிடிக்காதான். சம்பாரிச்சுட்டு வர்றப்பவே 6000 ரூபாய் 7000 ரூபாய் பணத்தை முன்கூட்டியே ஒதுக்கி வச்சிருவாராம். எதுக்கு? ஒரு மாசத்துக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு முன்கூட்டியே அவர் என்ன செஞ்சிருவாராம்? ஒதுக்கி வச்சிருவாராம், எடுத்து வச்சிருவாராம். அவர் சொல்றாரு, போய் ஜெபம் பண்ணாங்க, எனக்குள்ள ஏதோ உடம்பு புல்லரிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நல்ல பாரத்தோட அழுது ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே காலையில எந்திரிச்சு வீட்டுக்காரம்மா நினைச்சான், என்னதான் இருந்தாலும் எத்தனையோ கவுரை கட்டிட்டோம், அப்பவே இவர் தண்ணி அடிக்காம இல்லை, இப்ப போய் சும்மா போய் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி தான் பண்ணி வந்திருக்கிறோம், என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாங்களாம். போனா காலையில வீட்டுல இருந்தாராம், எங்கேயும் போகலையாம், மத்தியானம் போகலையாம், சாயந்தரம் ஆச்சு போகலையாம், 2 நாள் ஆனது 3 நாள் ஆனது, வேலைக்கு போயிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு, எந்த விதமான நிலைகளையும் தண்ணி அடிக்க போகலையாம். அவரே சொல்றாரா, அவர் நைட்டு சொல்றாரு, எனக்கு அந்த மாதிரி ஒயின் ஷாப் பக்கம் போறதே எனக்கு அருவருப்பா இருக்குங்க. அப்போ இந்த பாவத்துல இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? வெளியில விடுதலை ஆக்கி போட்ட உடனே எந்த பாவ உணர்வு அவருக்குள்ள இருந்துச்சோ அது இல்லாம போன உடனே அந்த பாவத்தை செய்யணுங்கிற எண்ணம் அவர்கிட்ட என்ன செய்யல. அவர் சொல்றாரு, எத்தனையோ மந்திரங்களால முடியாத, எத்தனையோ மந்திர கவர்களால முடியாததை இயேசு கிறிஸ்து அற்புதமா என்ன செஞ்சிருக்கிறார்? சுகம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? நானும் உங்களுக்கு சொல்றேங்க, இயேசு கிறிஸ்துவால உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற மறைமுக பாவங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அந்த அம்மா தனக்குள்ள இருக்கிற இந்த பாவத்தை யாருக்கிட்டடா போய் சொல்லுவான்னு நினைக்கிறப்போ இயேசு கிறிஸ்து நிற்கிறார். இயேசுவின் இடத்துல போய் சாரையா கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க, புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். அந்த அம்மாவினுடைய கண்ணீர் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை என்ன செஞ்சு? அல்லேலூயா.
பரிசேயன் என்னென்னமோ கேள்வி கேட்கிறாரு. பாவியான ஸ்திரீன்னு தெரியுமே. அப்படி இருக்கு இந்த இயேசு போய் பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னது காலில் என்னைய தடவுறா, தலைமயிரினால காலை தடவுறா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த இயேசு சும்மா தானே இருக்கிறாரு. அப்ப இந்த மனுஷனுக்குள்ள என்ன உணர்வுனா, இந்த அம்மா விடுதலை ஆகணுங்கிற உணர்வு இல்லை, இந்த அம்மாவினுடைய பாவத்தையே குத்தி காண்பிக்கிற ஒரு உணர்வு. நீங்க மனுஷங்க கிட்ட புலம்புனீங்கன்னா உங்க பாவத்தை குத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க மனுஷங்க கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா உங்க பாவத்தை சுட்டி காட்டி வச்சுட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. பாவத்தை சுட்டி காமிக்க என்ன நடக்கும்னா, திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்யணுங்கிற என்ன செய்யும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன், எனக்கு சின்ன வயசு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுன்னா, 6வது 7வது படிக்கிறப்போ கஸ்பார் பிரதர் எனக்கு ஒரு சாட்சி சொன்னார். இப்போ அவர் சாட்சி சொல்கிறப்ப சொன்னார், தேனியில் இயேசு பண்ணையில் அவர் பேர் என்ன, எசேக்கியா பிரான்சிஸ் அண்ணன், அவங்க ஆராதனையில் 3 நாள் கூடுகையில் கலந்துக்கிட்டாராம். கஸ்பார் பிரதர் 3 நாள் கூடுகையில் கலந்துக்கிட்டாங்களாம். அப்போ 3வது நாள் 3 நாள் தொடர்ந்து அந்த பாவ உணர்வுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். 3வது நாள் ஜெபம் பண்ணுறப்போ அவர் சொன்னார், ஒரு இடத்துல தாண்டா நான் நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னமோ ஓட்டப்பந்தயம் ஓடுறது மாதிரி இப்படி ஓடிக்கிட்டே இருந்தேன். என்னால் என்னன்னு தெரில. நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஆராதனை முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆராதனை முடிஞ்சது எனக்கு என்ன செய்யலை, எனக்கு தெரியலை. ரொம்ப தூரத்தில் அவர் கிடந்தாராம். அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிக்கிறப்போ அவர் சொல்கிறாரு, உளுந்த நல்லா ஆட்டி கையை வச்சு பூணு ஊதுனா எப்படி போய் அப்படியே மெதுவாக போய் விழுகுமோ அது மாதிரி என் இருதயம் என்ன செஞ்சிச்சு, வானத்தில் பறக்க விட்டுறது மாதிரி இருந்துச்சு, வானத்தில் பறக்கிறது மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்ப நல்ல கவனிங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, அப்படியே ஒரு சரீரமே இலகுவா இருக்கிறது மாதிரி என்ன செய்யும், நம்ம அப்படியே வானத்துல பறக்கிறது மாதிரி இருக்கும். என்னமோ நம்முடைய சிந்தையில மனசுக்குள்ள இருக்கிற எல்லா பாரங்களும் இல்லாம போனது மாதிரி இருக்கு. ஏதோ பெரிய கல்லு என்னை விட்டு வெளியில போயிடுச்சுங்கிறது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உணர்வுகள் நமக்குள்ள வரும். இப்படி வரும்போது என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, என் பாவத்தை என் இயேசு கிறிஸ்து முழுவதுமாய் மன்னித்து விட்டார் அப்படிங்கிற உணர்வை நம்மளால என்ன செஞ்சுக்கிற முடியும், தெரிஞ்சுக்கிற முடியும். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. இதே மாதிரிதான் இயேசு சொன்னாரு. அந்த பரிசேயன் பேசிக்கிட்டு இருக்கிற பேச்சையெல்லாம் அவர் கேட்கல. சொல்றாரு, மகளே இங்க வா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ விசுவாசத்தோட புறப்பட்டு போ. அல்லேலூயா. சொல்றாரு, அந்த பரிசேயனை பார்த்து சொல்றாரு, இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. எந்தெந்த இடத்துல இப்படி நான் தப்பா நடந்தனே, இப்படி நான் வாழ்ந்தனே, இந்த இடத்துல இப்படி இருந்தனே, எந்த சிந்தையும் அந்த அம்மா கிட்ட இல்லவே இல்லை, காணாம போச்சு. ஒரு சமாதானத்தோட அந்த அம்மா புறப்பட்டு போறாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேங்க, உங்களுக்கு முதல் உதவி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டுமானால், என் பாவம் என் கண்ணு முன்னாடி நிக்குது ஆண்டவரே, என் பாவம் இந்த இடத்துல நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச பாவம் திரும்ப திரும்ப என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது ஆண்டவரேன்னு சொன்னா, கர்த்தர் அந்த பாவத்தின் நினைவுகளை அழித்து போடுவார். இன்னைக்கு உங்களுக்கு இல்லாம பண்ணிடுவார். இன்னைக்கு அது இருக்காது. சில நேரங்கள்ல பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணிட்டோம், கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டோம், அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டோம், அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டோம், மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டோம், என் வாத்தியாருக்கு துரோகம் பண்ணிட்டோம், என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டோம். இந்த எண்ணங்கள் உங்களிடத்துல அடிக்கடி அடிக்கடி குத்தப்படுமானால், இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல அந்த மாதிரி உணர்வுகள் இருந்து உங்களை விடுதலை ஆக்குவா. இன்னைக்கு நல்ல ஒரு சமாதானத்தோட வீட்டில் நீங்க பழகுவீங்க. அல்லேலூயா. இந்த குற்ற உணர்வுகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. சொல்லுங்களே, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். அவ்வளவுதான். ஆமா, பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆமா, உதவி வரும். ஆஹா, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்.
உதவி வரும். கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு சம்பவத்தை வேகமா நம்ம பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஆமென். சகை என்கிற மனிதன் தேவனிடத்தில் ஒரு உதவி கேட்டு வருகிறான். லூக்கா எழுதின புஸ்தகம் 19:3 மட்டும் வாசிங்களே. லூக்கா எழுதின புஸ்தகம் 19:3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். நல்ல கவனிங்க, இவனை குறித்து நல்லா தெரியும் உங்களுக்கு. இது சகேயு அப்படின்னாலே தெரியாத நபர்கள் இல்லை. அந்த அளவுக்கு இவரை குறித்து நிறைய பிரசங்கங்களை நம்ம கேட்டுட்டோம். இவனுடைய வாழ்க்கையினுடைய நிலையில நடந்த தப்பு என்னன்னா, அநியாயமா என்ன செஞ்சிட்டான்? பணம் வாங்கிட்டான். என்ன வாங்கிட்டான்? கவனிங்க. என்ன வாங்கிட்டான் சொல்லுங்க? அநியாயமா பணம் வாங்கிட்டான். சொல்லுங்க வாயை திறந்து. என்ன வாங்கினா சொல்லுங்க? அநியாயமா பணம் வாங்கிட்டான். இவன் மனுஷனே உலகம்லாம் இவனை பார்க்கும்போது எப்படி சொல்லுது? ஊராரெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இவன் அநியாயமா பணம் வாங்குற ஆளுப்பா, இவன் அநியாயமா பணம் வாங்கின ஆளு. அல்லேலூயா. அதான் இன்னைக்கு சொல்லி கொடுத்தோம். இன்னைக்கு தேவகோட்டில் சொல்லி கொடுத்தோம். 30 ரூபா ஒரு தையல் மிஷினுக்கு, ஒரு துணி தைக்கிறிய, அதுக்கு எவ்வளோ தான் வாங்கணும்? ஒரு சின்ன சட்டை கிழிஞ்சு போச்சு, அதுக்கு 30 ரூபா தான் வாங்கணும்னா எவ்வளோ தான் வாங்கணும்? 30 ரூபா தான் வாங்கணும். இதை தாண்டி நீங்கள் 50 ரூபா வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அநியாயமான பணம் வாங்குறது. அதுக்கு பேர் என்ன? அல்லேலூயா. 100 ரூபா வாங்க வேண்டிய இடத்துல 100 ரூபா வாங்கணும். 200 ரூபா வாங்குற இடத்துல 200 ரூபா வாங்கணும். இல்ல நீங்க இதை விட கூடுதலா ஒரு 10 ரூபா வாங்கினா அது அநியாயமா வாங்குறதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. இந்த காரியத்தை தான் இங்க சகை பண்ணியிருக்கிறான். இவன் அநியாயமா வாங்கிட்டு இந்த பணத்தை வாங்கி 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 வீட்டுல சேகரிச்சதுனால இப்ப உள்ள இருக்கிற மனசாட்சிக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா, இருள் மூட ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுல சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப இவனுக்கு மனசாட்சி போட்டு குத்துது. நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பாவி, நான் துரோகம் பண்ணிட்டேன், என்னுடைய பாவத்தின் நிமித்தமா தான் என் குடும்பத்துக்குள்ள இப்படி நடக்குது, என் பாவத்தின் நிமித்தமா தான் இந்த மாதிரியான பிரச்சனை, இந்த மாதிரி இவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இப்ப இவன் போய் மனுஷங்கிட்ட போய் சொல்லலாம்னு நினைச்சா, மனுஷங்க யாருமே இவன் என்ன செய்ய மாட்டாங்க. அடே இது எங்களுக்கு முன்னாடியே தெரியும்டா, நீ பாவி தானே, முன்னாடி எங்களுக்கு என்ன செய்யும் தெரியும் எங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா? அல்லேலூயா. சொல்லி 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 வெந்த புண்ணுல என்ன பாய்ச்சிருப்பாங்க? ஆமா, திரும்ப மறுபடியும் என்ன சொல்லிருப்பாங்க, ஏதாவது ஒரு ஈட்டியை வச்சு குத்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதனால இவன் என்ன நினைச்சிருக்கிறான்னா, நான் யாருக்கிட்டடா போய் சொல்லலாம்னு பார்த்தா இயேசுவின் இடத்துல சொல்லலாம்ங்கிற உணர்வு வருகிறது. அப்பதான் இவன் நினைக்கிறான், இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் என் பாவத்தை மன்னிப்பாரா, என் பாவத்தை கேட்பாரா, என் பாவத்தை நினைச்சு என்னை பரியாசம் பண்ணுவாரான்ங்கிற உணர்வு இவனுக்குள்ள நடந்துருச்சு. இயேசு எப்படிப்பட்டவரோங்கிற உணர்வோடு கூட இயேசுவை நோக்கி ஓடுகிறான். வீட்டில இருந்து ஓடுறப்போ இந்த பாவ உணர்வுகளோட ஓடுறான், பாவ சிந்தையோட ஓடுறான், பாவத்தை நினைச்சு அழுதுகிட்டே ஓடுறான், இயேசுவின் இடத்துல சொல்லணுங்கிற உணர்வுகளோட ஓடுகிறான். அவன் போய் அந்த காட்டாத்தி மரத்துல ஏறி நின்றுக்கிட்டு இயேசுவை பார்க்கணுங்கிற ஆசை. ஆனா கிட்ட போக அவனுக்கு என்ன வருது? சொல்ல பயம், சொல்ல அசிங்கத்தனம், சொல்ல அவமானம். நான் போய் சொன்னேன்னா இந்த ஆண்டவர் மனுஷனா கடவுளான்னு தெரியல, ஏத்துக்கொள்வாரா ஏத்துக்கொள்ள மாட்டாரா எதுவுமே தெரியலங்கிற உணர்வுகளோடு கூட காட்டத்தி மரத்தில் ஏறி நின்றுக்கிட்டு அவரை உத்து பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் இருதயத்தை அறிகிறவர் அல்லவா, நேரா அவனுடைய இருதயத்தை பார்த்துட்டு சொல்றாரு, சகைவே நீ சீக்கிரமா கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும், இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேங்க, அநியாயமா வாங்குகிற எந்த பணமானாலும், அநியாயமாய் செய்கிற எந்த வேலையானாலும், அநியாயமாய் செய்கிற எந்த விதமான செயல்பாடுகள் ஆனாலும் நமக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. என்ன சொன்ன அடிக்கடி சொல்லி காமிக்கிறேன். நீங்க சமையல் வேலைக்கு போனா 500 ரூபா வாங்கணும்னா நீங்க 500 ரூபாயை வாங்குங்க. 4 பேருக்கு நீங்க 500 ரூபா வாங்கிட்டு நீங்க 400 ரூபாயை கொடுத்துட்டு 100 ரூபாயை நீங்க எடுத்து உள்ள பாக்கெட்டுக்குள்ள வச்சா அது அநியாயமா சம்பாதிப்பது, அது அநியாயமான சம்பாத்தியம். நீங்க வீட்டுக்கு கொண்டு வருகிறப்பவே ஆண்டவரோடு கூட நீங்க வரமாட்டீங்க, பிசாசோடு கூட வீட்டுக்குள்ள நுழைவீங்க, அது அநியாயமான சம்பாத்தியம். அல்லேலூயா.
ஏதாவது ஒரு 5 ரூபாய் பணத்தை யாராவது ஒருத்த கடைக்கு போயிட்டு சொன்னா அந்த 5 ரூபாய் பணத்தை கொண்டு வந்து 5 ரூபாய் தானே பாக்கெட்ல போட்டுக்கிறாதீங்க. அது அநியாயமான பணம். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க வியாபாரம் பண்ணாலும் சரி, இன்னைக்கு கூட அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க வியாபாரம் பண்ணாலும் கம்மியான விலையில் அதை வீங்க, தரமானதை வீங்க. நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. இந்த கம்பெனி கம்மியான விலையிலையும் விற்கிறாங்க, நல்ல தரமானதாகவும் விற்கிறாங்க, நல்லா இருக்குதுன்னு பல பேர் உங்களை என்ன செய்வாங்க, தேடி. உண்மையுள்ளவர்களா இருங்க. நீ நம்ம நினைக்கிறது மாதிரி சகேயுனுடைய வாழ்க்கை இப்படி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் வாங்கின அநியாயமான பணம். என்னக்கா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா 50 வருஷமா உங்க வாழ்க்கையில அநியாயமா ரேஷன் கடையில கொடுக்கிற காசை கூட நீங்க பாக்கெட்ல போட்டிருந்தா கூட நினைச்சு பாருங்க. அன்னைக்கு ஒருத்தர் பாத்தீங்களா, யூடியூப்ல பார்த்திருப்பீங்க, 35 ரூபாய் திருடிட்டாராம் இலங்கையில. பல வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசுல திருடிட்டாராம். இப்ப 3 லட்சம் ரூபாயோ 3.5 லட்சம் ரூபாயோ கொண்டு போய் அந்த குடும்பத்துல கொண்டு போய் கொடுத்துருக்கிறார். அந்த கிழவி செத்து போச்சு. ஆனா 3.5 லட்சம் ரூபாய்க்கு மேல கொண்டு போய் கொடுத்துட்டு, நான் சின்ன வயசுல இந்த மாதிரி 35 ரூபாய் நான் திருடிட்டேன் உங்க வீட்டுல, இன்னைக்கு அதற்கு கைமாறாக இத்தனை லட்சங்களை நான் உங்க கையில கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறார். ஏன் அந்த மாதிரி கொடுக்கிறேன்னா, எனக்குள்ள இயேசு இருக்கிறார், அதனால நான் கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இருக்கிற நபர்கள் அநியாயமான வேலை செய்ய மாட்டோம், அநியாயமான பணம் வாங்க மாட்டோம், அநியாயமான காரியங்களை செய்ய மாட்டோம், அநியாயமா பேச மாட்டோம், அநியாயமா யாரையும் என்ன செய்ய மாட்டோம், அநியாயமான வாழ்க்கை நடக்காது நமக்கு. சகேயுனுடைய வாழ்க்கை போனதுக்கு காரணம் அநியாயமாய் அவன் செயல்பட்ட செயல்பாடு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவரை முதல்ல டச் சூப்பரா டச் பண்றான். சகேயு வீட்டுக்குள்ள இயேசு போன உடனே இவனுடைய டச்சிங் என்ன தெரியுங்களா, முதல்ல என்னிடத்துல இருக்கிற இந்த ஆஸ்திய ஏழைகளுக்கு பாதியை கொடுக்கிறேன். அவன் பேச்ச பார்த்தீங்கன்னா தெரியும், அவனோட பாதி இதை கொடுக்குறானா, இருக்கிற ஆஸ்தியிலேயே பாதியை யாருக்கு கொடுக்கிறாரா, பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை அவன் செய்யறான் பாருங்க. நீங்க நினைக்கிறது மாதிரி ஆண்டவரிடத்துல உதவி கேட்கிறவர்களா இருந்தா, ஆண்டவரே என்ன மன்னிங்க அப்படின்னு சொன்னா போதாது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்யுங்க. நான் இந்த இடத்துல உன்ட்ட அநியாயமா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு. இந்த இடத்துல அநியாயமா ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு. இந்த இடத்துல அநியாயமா நான் வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு. இந்த இடத்துல அநியாயமான காரியத்தை என்னுடைய நிலைகள் இருந்து நான் சொல்லிட்டேன், மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நீங்க வாயை திறந்து செயல்பாடுகளோடு செய்கிறப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாரு. எடுத்த உடனே சொல்றான், என்னிடத்துல இருக்கிற ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைக்கு கொடுக்கிறேன். முடிஞ்சு, பாதி வருமானம் என்ன செஞ்சிருச்சு, போச்சு. இரண்டாவது சொல்றான், நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையான திரும்ப கொடுத்துறேன். பாவம் எப்படி மன்னிக்கப்படுதுன்னு பாருங்க. சில பேர் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் டீ சாப்பிடு, யாராவது காசு கொடுத்து விட்டு கடைக்கு போயிட்டு வாங்க, அதுக்கு போயிட்டாங்க, அதெல்லாம் டீ சாப்பிடு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், சொல்லிக்கிறலாம். இல்லை, அநியாயமான பணங்கள் நமக்கு வேண்டாம். நீங்க 100 ரூபாயை கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து பாருங்க, அதன் நிமித்தம் உண்டாகிற ஆசீர்வாதத்துக்கும் நீங்க 900 ரூபாய் 1000 ரூபாய் கொண்டு வந்து அநியாயமாய் கொண்டு வருகிற பணத்துக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்க நிறைய சம்பாதிப்பீர்கள், ஆனா பொத்தலான பையில போடுவீங்க. நிறைய கொண்டு வருவீங்க, அதை கர்த்தர் ஊதி போடுவார். நிறைய கொண்டு வருவீங்க, நிம்மதி இருக்காது. நிறைய கொண்டு வருவீங்க, சமாதானம் இருக்காது. எங்கயா எல்லாம் கொஞ்சமா இருந்தாலும் அது தேவனுடைய நிலைகளை உண்மையா கொண்டு வருகிறப்போ அதன் நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. கைத்தட்டுங்கள் ஆண்டவரிடத்துல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. என் வாழ்க்கையில இந்த இரண்டாவது காரியம், அந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு உதவியை தேடி போறாங்க. இவரு தன்னுடைய பாவத்துல இருந்து மன்னிப்பதற்கு எந்த காரியத்தை செஞ்சா ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்கிற காரியத்தை என்ன செய்கிறார், கொண்டு போறார். அல்லேலூயா. இப்ப இரண்டாவது, கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்தையோ சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ நாம் பார்க்க வேண்டுமானால் இரண்டாவது காரியம், நான் அநியாயமாய் செய்த காரியங்களில் இருந்து விடுதலையாக்கப்படணும். கண்ணு முன்னாடி யாருக்கிட்டையாவது நீங்க
தவறான காரியங்களை தவறான நிலைகளில் பேசி தவறான சூழ்நிலைகளை வந்திருந்தால் நேரடியாக போய் சொல்லிடலாம், உங்கள்கிட்ட இப்படி நான் பேசிட்டேங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்படி பேசியிருக்க கூடாது. அவங்க வித்தியாசமாக பார்க்கலாம், இலக்காரமாக பார்க்கலாம். ஆனால் நீங்கள் போன உடனே நினைப்பாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்படிலாம் வந்து சொல்லுதேயா, என்னன்னு கேட்டால் எனக்குள்ள இயேசு இருக்கிறார், அதனால நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறேன்னு சொல்லி பாருங்க, மாற்றம் இருக்கும். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களே ஹல்லேலூயா. அநியாயமாக வாங்கினா எத்தனை தடவை கொடுத்துருக்கானா? 4 தனையா. 1 ரூபா வாங்கினா 4 ரூபா. ஹல்லேலூயா. அதை 4 தனையாய் திரும்ப கொடுத்துருக்கிறான். கர்த்தர் அவனுக்குள்ள சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. 2வது, உங்க விடுதலைக்கான அடையாளம் செயல்பாட்டில் காமிங்க. என்ன செய்யலாம்? ஆமென். உங்களுக்கு தெரியும் ஐஸ்வர்யவான் லாசரு கதை நல்லா தெரியும். இந்த ஐஸ்வர்யவானும் லாசரு எங்கெங்க தான் இருக்காங்க? எதற்க தான் இருக்கிறாங்க. ஐஸ்வர்யவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதற்கு முன்னாடி வாசல்ல தான் யார் உட்கார்ந்து இருக்கிறது? லாசர் உட்கார்ந்து இருக்கிறார். வசனம் சொல்லுதுங்க, இந்த ஐஸ்வர்யவான் உயர்ந்த வஸ்திரங்களை என்ன செஞ்சிருக்கிறான்? உயர்ந்த வஸ்திரம், ரத்தாம்பர உடை உடுத்திருந்தானா. என்ன உடை? இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, டே நீ ரத்தாம்பர உடை உடுத்தினியே, ஒரு ட்ரெஸ் ஆகுது, ஒரு சின்ன துண்டாவது யாருக்கு கொடுத்திருக்கலாம்? முன்னாடி இருக்கிற லாசருக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? கொடுத்திருக்கலாமே, கொடுக்கல. 2வது, இவன் நல்ல சுகபோகமாய் வாழ்ந்தான், நல்லா சாப்பிட்டு இருக்கான். யாரு? ஐஸ்வர்யவான். ஒருவேளை சாப்பாடாவது இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி அது என்ன செய்யல? அவனுக்கு கொடுக்கல. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. இவன் யாரிடத்துல உதவி கேட்கிற அளவுக்கு வச்சுட்டாருன்னு பாருங்க ஆண்டவர். அதுக்கடுத்து பருக்களோட உட்கார்ந்து இருக்கிறான். யாரு? நாய்கள் வந்து அந்த பருக்களை நக்குது. ஒரு நாள் கூட இவன் இருக்கிற ஐஸ்வர்யத்தை வச்சு இந்த மாதிரி லாசர் இப்படி வியாதியோட கிடக்கிறான்னு சொல்லி அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுமோ, நல்ல காரியங்களை பார்க்கணுங்கிற உணர்வு அவனுக்குள்ள என்ன செய்யல? தனக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யத்தை வைத்து தானே சுகபோகமாய் வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையை நடத்தி செத்து போயிட்டான். கவனம் இல்லைங்க, தன்னிடத்தில் இருக்கிற ஆஸ்தியை தானே வைத்து அனுபவிப்பவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய மாட்டாங்க. தனக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யத்தினால தான் சுகபோகமாய் வாழ்றதுனால இங்க நன்மை அனுபவிப்பாங்க, அங்கே போய் தீமையை அனுபவிப்பார். அவ்வளவுதான். பைபிள் அப்படியே அழகா எழுதியிருக்கு. 2 பேருமே செத்துட்டாங்க. செத்த உடனே இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போயிட்டார். நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சூழ்நிலை பாருங்க, உள்ள நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஐயோ தண்ணி 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 தண்ணின்னு கதறான். யாரு? லாசர். கதறிக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு இப்படி அண்ணாந்து பார்த்தா ஒரு சிங்காசனத்தில் ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். அது எழுதியிருக்கு, அதுல ஆபிரகாம் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த ஆபிரகாமினுடைய மடியில யார் உட்கார்ந்து இருக்கிறார்? லாசர் உட்கார்ந்து இருக்கிறார். இதை பார்த்துட்டு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நான் பூமியில வாழுகிறப்போ நான் விலை உயர்ந்த வஸ்திரம் போட்டிருந்தேன், ஆனா இன்னைக்கு லாசர் விலை உயர்ந்த வஸ்திரம் போட்டிருக்கான். என்கிட்ட என்ன இல்லை? வஸ்திரம் இல்லை. இந்த பூமியில வாழ்றப்போ இவன் சுகபோகமாய் வாழ்ந்தான். இப்ப மேல அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? சுகபோகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, கடைசியா கவனிச்சு பாருங்க. இவன் சொல்றான், ஒரு உதவி கேட்கிறான், ஹெல்ப் கேட்கிறான். யாருக்கிட்ட? லாசர் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறான். லாசருவினுடைய விரல்ல இருக்கிற இந்த விரலை ஒரு தண்ணிக்குள்ள அமுக்கி அந்த தண்ணி வந்தா விரலை எடுத்து ஒரு சொட்டு தண்ணீராவது என்னுடைய நாக்குல விட முடியாதான்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? சில நிலைகள்ல கவனிங்க, சில உதவிகள் நாம் செய்ய முடியாத பட்சம் வருகிறப்போ, நாம் இருந்தும் செய்யாது இருக்கிறப்போ, சேமிச்சு சேமிச்சு குமிச்சு 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 வைக்கிறப்போ, ஒரு நாள் நாம் இந்த பூமியில சேர்த்து வைக்கிறது எல்லாம் அழிஞ்சு போயிடும். நாம் தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக, ஏழைகளுக்காக, திக்கற்றவர்களுக்காக, விதவைகளுக்காக நாம் செய்கிற ஒவ்வொன்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் சேமிப்பு பெட்டியில் இருக்கிறது மாதிரி இருக்கும். இங்க நிறைய பேர் பணக்காரங்க இருக்கிறோம், ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள நுழையிறப்போ நிறைய பேர் ஏழைகளா இருக்கிறோம். இங்க நிறைய பேர்கிட்ட தோடு இருக்கு, அங்க இல்ல. நிறைய பேர்கிட்ட இங்க இடங்கள் இருக்குது, அங்க இல்ல.
நிறைய பேர்கிட்ட இங்க இருக்கக்கூடிய நிறைய காரியங்கள் அங்கே இல்லை. சில பேருக்கு இங்கேயும் இல்லை. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க இந்த உதவி அப்படிங்கிற காரியத்தை இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கிறப்போ எந்த விதத்துல நீங்க கேட்குறீங்கிறத பாருங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிற உதவிக்கு கண்டிப்பா பதில் உண்டு. ஏன்னா இந்த இடத்துல கர்த்தர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ரைட், வேகமா ஒரு காரியத்தை மட்டும் வேகமா பார்த்துருவோம். உங்களுக்கு தெரியும், 2-3 சம்பவத்தை வேகமா சொல்றேன். அன்னாள் உதவி கேட்டாங்களா? கேட்கலைங்களா? கேட்டாங்க. ஆண்டவர் கொடுத்தாரா? அந்த அம்மா போய் உதவி எப்படி கேட்டாங்க? ஒத்த பிள்ளைய கேட்டாங்க. உதவி எப்படி கேட்டாங்க? நீ யோசிச்சு பாருங்களே. நம்மளா இருந்தா அந்த இடத்துல உதவி போய் கேட்டா எப்படி கேட்டிருப்போம்? ஆண்டவரே, என் சக்காலத்தி ஓவரா என்னை பேசுறா, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தாத்தேன், இவளுக்கு நான் யாருங்கிறத என்ன செய்ய முடியும்? சொல்லியிருப்போமா? சொல்லியிருக்க மாட்டோமா? ரொம்ப பேசுற ஆண்டவரே, அவளை தண்டியும் கண்டியும் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று நினைஞ்சிருப்போம். ஆனால் நான் நினைச்சு பார்க்குறேங்க, அந்த அம்மா ஒரு வார்த்தை கூட தன்னை எதிர்த்து பேசின அந்த சக்காலத்தை குறித்து ஒரு வார்த்தை கூட ஆண்டவர்கிட்ட என்ன செய்யல, பேசல. இந்த அம்மாவினுடைய உணர்வு என்னன்னா, நான் எந்த காரியத்தை கேட்க போனனோ அதை மட்டும்தான் கேட்கணுமே ஒழிய வேற எந்த காரியத்தில் அந்த அம்மா ஷேக்காய் என்ன செய்யல, போகல. என் வீட்டுக்காரர் அழுகிறாரு, என் பிள்ளைகளுடைய குடும்பத்தினுடைய நிலையில் அந்த அம்மா அப்படி வித்தியாசமா பேசுது, என்னை அழுக வைக்குது, நான் சாப்பிடல, சோறு திங்கல, எதையும் பேசல. இந்த அம்மா பேசின ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, நான் ஊழியத்துக்கு விட்டுறேன். கண்ணீரோட அழுகையோட மனக்கசந்து தேவனுடைய ஆலயத்தில் ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுங்களா? எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. நான் 3வது உங்களுக்கு சொல்லி தர்றேன். நீங்க ஆண்டவரிடத்தில் உதவி கேட்க வந்தீர்களானால் மற்றவர்களை குறித்து பேசுற இடமா இருக்கக்கூடாது. அந்த இடம் மற்ற நிலைகளை குறை சொல்லுகிற இடமா இருக்கக்கூடாது. அவங்கள தண்டியும் அண்டியும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களை குறித்து பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன உதவியோ அதை நீங்க அழுகையோட கேட்டு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை கண்ணீரோட ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் செய்திருவார். அல்லேலூயா. 4வது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தருகிறேன். யவீரு தன்னுடைய பிள்ளைக்காக வேகமா ஓடி அந்த ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, வா உன் வீட்டுக்கு போவோன்னு கூப்பிடுறாரு. பாயத்தூரம் போய்கிட்டு இருக்கிறப்பவே 12 வருஷம் பெரும்பாடுள்ள அம்மா வந்துருச்சு. எனக்கு சோகம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பேச்சுவார்த்தை உள்ள நடந்துகிட்டு இருக்கிறப்பவே ஒருத்தர் வேகமா ஓடியாந்து சொல்றான், உன் மக செத்து போச்சு, போதகரை வருத்தப்படுத்தாதேன்னு சொல்றான். நான் 4வது சொல்லுகிறேன். அந்த இடத்துல உதவி கேட்க வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, எவீருவே நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் மக சாகல, உயிரோடு இருக்கிறான். நான் 4வது சொல்லித்தரேங்க, நீங்கள் தேவனிடத்துல உதவி கேட்க வந்தால் விசுவாசத்தோடு கேட்க வாங்க. தேவன் எனக்கு கொடுப்பார், தேவன் எனக்கு செய்வார், தேவன் எனக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். அந்த விசுவாசத்தோட நில்லுங்க, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா, அல்லேலூயா. 4 பாயிண்ட் தான் சொல்லுங்களேன். 1 ஃபர்ஸ்ட் என்னது? தன் பாவத்தை தேவனிடத்துல சொல்றதுக்காக வந்தா, யார்ட்டையும் சொல்ல வரல, அதனால பாவத்தில் இருந்து அவள் விடுதலை பெற்றாள். 2வது என்னது? அந்த பாவத்தை சொல்றதுனால மட்டும் இல்ல, எதனால அந்த பாவம் வந்துச்சோ அந்த பாவத்தை அதன் மூலமா அறிக்கை பண்ணி அந்த செயல்பாடுகளை விட்டு முழுவதுமாய் அதுல இருந்து வெளியில வருகிறாள். அதனால அந்த அவன் பேர் என்ன, சகேயுவுக்கு அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா. 3வது யாரு? அன்னாள். அன்னாளுக்கு என்ன நடந்துச்சு? மற்றவங்களை பத்தி யாரை பத்தி என்ன செய்யல, குறை பேசல. தனக்கு அற்புதம் வேணும், தனக்கு என்ன வேணும், பிள்ளை வேணும், அவ்வளவுதான். யாரை பத்தியும் அந்த அம்மா குறை பேசல. உங்களுக்கு ஆண்டவரிடத்துல உதவி வேணும்னா யாரை பத்தியும் சொல்லாம உங்களை பத்தி நீங்க கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. 4வது அந்த கேட்கிற காரியம் விசுவாசத்தோட கேட்டு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எழுந்திருங்க, அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சிடும்.